ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இந்த நோஃபேப் ஜர்னியில் 340 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 340 டேஸில் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தோம்னா எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த நோஃபேப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய உடம்பு பயங்கரமாக டயர்ட்னஸாக இருக்கும். வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்சோன்னே சரி, பயங்கரமாக டயர்ட்னஸாக இருக்கும். ஒரு பிரிஸ்கே இருக்காது. ஆனால் இந்த நோஃபேப்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா உடம்பு பயங்கர எனர்ஜியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொன்னாலும் உடனே செஞ்சுருவோம். அந்த நோஃபேப்குள்ளே வரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருப்போம். எங்கே கடைக்கு போனால் சரி, அப்புறமேட்டி போகிறது, ஒரு உச்சி கொட்டுறதா இருக்கட்டும், நம்ம உடம்பு ஏன்னா பயங்கர டைட்னஸாக இருக்குது, அடிச்சு போட்டனால இருக்கிறதுனால எந்த வேலையுமே செய்யவே தோணுது. ஆனால் இந்த நோஃபேப்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா உடம்பு வந்து பயங்கர எனர்ஜியாக கிடைச்ச உடனே நம்ம எந்த வேலைனாலும் சுறுசுறுப்பாக செஞ்சிடறோம். எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா இந்த எனர்ஜி லெவல். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தோம்னா ஹேர் ஃபால். இந்த நோஃபேப்குள்ளே வரத்துக்கு முன்னாடி என்னுடைய முடி வந்து பயங்கரமாக கொட்டுச்சு. ஏன், எதனால் கொட்டுச்சு, என்ன ரீசன்னே எனக்கு சுத்தமாக தெரியல. முடி பயங்கரமாக தின்னாகுது, முடி கொட்டி போயிட்டுருக்கு, முடி ரொம்ப உதிருது அப்படின்னு நினச்சி அதை நினச்சே ரொம்ப கவலையாக ஸ்ட்ரெஸ் ஆனேன். ஆனால் இந்த நோஃபேப்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா என் முடியில் பயங்கர டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சு. ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், ஹேர் திக்னஸாக இருக்கட்டும், ஹேர் வளர்றதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சு. இப்போது என்னுடைய ஹேர் ஃபால் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சுன்னே சொல்லலாம். ஒரு 90 to 95% சரியாயிருச்சு. ஃபாலோ பண்ண அதுவுமே சரியாயிரும். ஸோ வாய்ஸ் வந்து பயங்கர கிளாரிட்டியாக இருக்குது. இந்த நோஃபேப்புக்குள்ளக்க வரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா வாய்ஸ் வந்து பயங்கரமாக பிரேக்கேஜ் இருக்கும். வாய்ஸில் வந்து ஒரு தெளிவே இருக்காது. வாய்ஸில் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வாய்ஸ் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். வாய்ஸில் ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஆனால் இந்த நோஃபேப்குள்ளே வந்ததுக்கப்புறமா வாய்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி தெரியுது, வாய்ஸில் வந்து ஒரு தெளிவு தெரியுது. அடுத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நல்லா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பதில் சொல்கிறது, அந்த வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச அடுத்த பெனிஃபிட்டு பார்த்தோம்னா கான்ஃபிடென்ட். இந்த நோஃபேப்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், அதை செஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவ் விஷயங்களாக இருக்கட்டும், மனக்குழப்பங்களாக இருக்கட்டும், இது ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு. நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதே ஸ்டேட்லேயே இருப்போம், அதே இடத்துலையே இருப்போம். ஆனால் இந்த நோஃபேப்குள்ளக்க வந்ததுக்கப்புறமா எனக்கே தெரியாமல் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் கிடச்சிருச்சு ரெண்டுமே. அதனால நம்ம எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக இருந்தாலே போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த நோஃபேப் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. நம்ம அடுத்தடுத்து ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறோம்னா பொறுமையாக இருந்தாலே நம்ம எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத நோஃபேப் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச அடுத்த பெனிஃபிட் பார்த்தோம்னா ஃபேஸ் வந்து பயங்கரமாக பிரைட்னஸாக இருக்குது. இந்த நோஃபேப்குள்ளே வரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபேஸு பார்த்தோம்னா கண்ணாடியில் என் ஃபேஸை நான் பார்த்தேன் அப்படின்னா ஃபேஸ் வந்து பயங்கர டார்க்காக இருக்கும், பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி முகத்தை பார்க்கவே ஒரு இருள் அடித்த மாதிரி இருக்கும் பிஃபோர் நோஃபேப். ஆனால் ஆஃப்டர் நோஃபேப் பார்த்தோம்னா ஃபேஸ் வந்து அந்த பிரைட்டாக இருக்குது, பிரைட்னஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குங்க. அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபேஸில் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, பிம்பிள்ஸும் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேஸை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஃபோர் நோஃபேப் வந்து ஃபேஸை பார்த்தாலே இந்த டார்க்காக இருக்கிறதுனாலே என்னுடைய ஃபேஸை பார்த்தாலே எனக்கே அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ஆஃப்டர் நோஃபேப் பார்த்தோன்னா என்னுடைய ஃபேஸை பார்த்தோம்னா எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச அடுத்த பெனிஃபிட் பார்த்தோம்னா ஸ்லீப். இந்த நோஃபேப்குள்ளே வரத்துக்கு முன்னாடி
எனக்கு இந்த ஸ்லீப்புங்கிறது, அந்த தூக்கமின்மைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் ஏர்லியாக படுத்தாலும் லேட்டாக படுத்தாலும் தூங்குறதுக்கு ஒரு 12 மணியாவது ஆயிடுது டெய்லி. அது என்ன காரணமே தெரியாது. நம்ம என்னதான் ஏர்லியாக படுத்துட்டோம், அப்படி இருந்தும் நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிற இந்த ஃபீல் அதிகமாக இருந்துச்சு, என்ன காரணம்னு தெரியாமல். ஆனால் இந்த நோஃபேப்புள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்லீப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்லீப்போட குவாலிட்டி ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. பிஃபோர் நோஃபேப் பார்த்தோம்னா ஒரு 7 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் தூங்கினாலும் நமக்கு அந்த டைட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆஃப்டர் நோஃபேப் பார்த்தோம்னா ஒரு 4 ஹவர்ஸ் தூங்கினாலும் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்லீப்போட குவாலிட்டியும் சரி, ஸ்லீப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு நிம்மதியான தூக்கம் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த நோஃபேப்பில். ஸோ அடுத்த பெனிஃபிட் பார்த்தோம்னா மன நிம்மதி. இந்த நோஃபேப் முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, டிப்ரெஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த நெகட்டிவ் பீப்புளாக இருக்கட்டும், நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி அதிகமாக இருக்கும். நம்மளே பயங்கர நெகட்டிவிட்டியாக இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மன நிம்மதிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஆனால் ஆஃப்டர் நோஃபேப் பார்த்தோம்னா இந்த மன நிம்மதிங்கிறது நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச அடுத்த பெனிஃபிட்டு பார்த்தோம்னா ஹாப்பினஸ். இந்த நோஃபேப்குள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு ஹாப்பினஸ்ங்கிறது நிலையாக இருக்குது. அதாவது இந்த நோஃபேப் பிஃபோர் நோஃபேப்பை பார்த்தோம்னா எனக்கு வந்து சந்தோஷப்படுற சூழல் வந்தால் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பயங்கர நெகட்டிவிட்டியாக இருப்போம், நெகட்டிவ் தாட்டோடு இருப்போம், நம்மளை சுற்றி நெகட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. அதனாலேயே நம்மளால் சந்தோஷப்படுறக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் இந்த நோஃபேப் உள்ளக்க வந்ததுக்கப்புறமா இந்த ஹாப்பினஸ்ங்கிற ஏதோ ஒரு காரணத்தினால நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டினால என்னையே அறியாமல் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ எனக்கு கிடைச்ச அடுத்த பெனிஃபிட் பார்த்தோம்னா சோசியல் ஆங்ஸைட்டி குறைஞ்சிருக்கு. இந்த நோஃபேப்புக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நான் கூட இருக்கிற பசங்கள்லாம் ஒரு ஒரு இடத்துக்கு புதுசாக போனோம்னா அவங்க எல்லா பசங்களோட ஈஸியாக மிங்கிளாகிடுவாங்க, எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் என்னால் மட்டும் அடுத்தவங்க கூட மிங்கிளாக முடியாது, சந்தோஷமாக சிரித்து பேச முடியாது. இப்படி அதிகமாக இருந்துச்சு. ஏன் நம்ம கூட இருக்கிறவங்களாம் அதிகமாக நல்லா சிரித்து பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, நம்மளால் மட்டும் ஏன் ஜாலியாக இருக்க முடியல அப்படிங்கிற எண்ணம் என்னைய போட்டு வாத்தி எடுத்துச்சு. ஆனால் இப்போது ஆஃப்டர் நோஃபேப் பார்த்தோம்னா என்னை வந்து மற்றவங்க வந்து அவங்களே என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க என்னை ட்ரீட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கட்டும், அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, அவங்களே வந்து பேசுகிறாங்க, நல்லா சிரித்த முகத்தோடு பேசுகிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த நோஃபேப் தான். இந்த நோஃபேப் இல்லைன்னா அப்படின்னா எனக்கு இந்த சோசியல் ஆங்ஸைட்டிங்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். நானும் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன் இந்த நோஃபேப்பை நினச்சி. இந்த நோஃபேப்புக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இதை நினச்சி. என்னென்னா ஏன் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், நம்ம மாற்றிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், ஏன் நம்மளால் முடியல, நம்ம நல்லா தானே பேசுகிறோம், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமான எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் நோஃபேப் இந்த சோசியல் ஆங்ஸைட்டிங்கிற பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லோரும் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, நானும் நல்லா தான் பேசுகிறேன், எந்தவித தயக்கமும் இல்லாமல் பேசுகிறேன். இதெல்லாம் தயக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், கூச்சம் அதிகமாக இருக்கும். இப்போ அது எதுவுமே இல்லை இந்த நோஃபேப்பில் வந்ததுக்கப்புறமா. இப்போது எனக்கு கிடைச்ச கடைசி பெனிஃபிட்டு பார்த்தோம்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. இப்போது பார்த்தோம்னா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த நோஃபேப் தான். ஏன்னா அந்த நோஃபேப்புக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு ஈடுபாடு இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாதனாலேயே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டோம். ஆனால் இந்த நோஃபேப் குள்ளக்க வந்ததுக்கப்புறமா நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்போம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஈஸியாக பண்ண ஆரம்பிப்போம். நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும், பொறுமையாக இருந்தாலே போதும், பொறுமை தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நல்லா கற்றுக் கொடுத்துருக்கு.
அதனாலேயே நம்ம பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுனாலே நமக்கு அந்த விஷயத்தில் சக்ஸஸும் ஆயிடுது கடைசியாக. லேட்டாக ஆனாலும், லேட்டாக நம்ம பொறுமையாக போனாலும் நமக்கு கடைசி எப்படி அந்த சக்ஸஸை கொடுத்துருது நோஃபேப். ஸோ எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த நோஃபேப் தான். நோஃபேப்புக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நோஃபேப்பில் நான் வரலை அப்படின்னா எனக்கு இந்த ஜாப்புங்கிறது கம்பல்சரியாக கிடச்சிருக்காது. முழுக்க முழுக்க காரணம் இந்த நோஃபேப் தான் எனக்கு ஜாப் கிடைச்சதுக்கு. ஸோ எல்லோரும் இந்த நோஃபேப் ஜர்னியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனக்கு பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபா அண்ணாக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.